ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே டு டே லைஃப்பில் நான் செய்கிற சில விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காய் உப்பிலிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம உப்பில் போட்டு வச்சுட்டு ஒரு 3 to 4 days கழித்து நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம். நெல்லிக்காய் வெறுமனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம வந்து சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுட்டு நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காவை வாங்கிட்டு நல்லா முதல்ல மஞ்சளும் உப்பு தண்ணியும் போட்டுட்டு ஒரு 15 minutes அதை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்ட பிறகு நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நல்லா க்ளீனான பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு இந்த நெல்லிக்காவை ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுடலாம். எதனாலனா அந்த நெல்லிக்காய் அந்த உப்பு வந்து நல்லா இறங்கணுன்றதுக்காக போட்டுட்டு உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி அதில் போட்டுக்கோங்க. நான் போட்ட நெல்லிக்காய் இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்துருந்தது. ஸோ அதை நல்லா வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 to 4 days கழித்து நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது அது நல்லா ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ வந்து நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி லன்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, களியும் கறி குழம்பும் கத்திரிக்காய் தொக்கு. ஸோ மத்தியானம் இன்றைக்கி லன்ச் வந்து இதுதான் இருந்தது. தயிரும் காலி ஆகிடுச்சு. ஸோ தயிர் போட்டு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு பாலை நல்லா வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பால் தான் நான் எடுப்பேன். ஆரஞ்சு கலர் பேக்கெட் பால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன். மறுநாளைக்கு பார்க்கும்போது நல்லா கட்டியாக தளன்னு இருந்தது தயிர். இந்த வெயிலுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து நான் வந்து ஒரு பெட் கவர் வாங்கியிருந்தேன். 299 தான். வெறும் பிளெயின் பிங்க் கலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். நிஜமாகவே அந்த காஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு பேபி பிங்க்கு, அதனுடைய கிளாத்தும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லுவேன். இது லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதனுடைய ஸ்டிச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாகவே ரொம்ப வந்து ஒரு வர்த்தான ஒரு ப்ராடக்ட். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிங் சைஸ் இருந்தது. என்னோட காட் வந்து சின்னது தான். நல்லா பெட் ஸ்ப்ரெட் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம களி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதில் வந்து நல்லா நெய் ஆட் பண்ணி நல்லா சுட சுட கறி குழம்பு, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி குழம்பு பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த களி வந்து எனக்கு என்னோடய ஆண்டி வந்து செஞ்சு கொடுத்தாங்க. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட் இது. செம்ம டேஸ்டான ஒரு லன்ச் இன்றைக்கி மத்தியானம் இருந்தது. என்னோடய சேனலில் நான் மல்டி கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். என்னோடய ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலில் வந்து நான் வந்து மீஷோ ஹால், அதுக்கப்புறமா ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறமா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கார்டனிங், அந்த மாதிரி குக்கிங் நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு என்ன டின்னர் பார்த்தீங்கன்னா தோசையும் கத்திரிக்காய் தொக்கும் தான்.
வாஷ் ஏரியா வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நம்ம சில விஷயங்கள் ஆட் பண்ணும்போது அந்த ஏரியாவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருந்தது, ரொம்ப பிளெயினாக. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி கிராஸ் மேட் வாங்கி அதில் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. கிராஸ் மேட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ரூபீஸா 35 ரூபீஸான்னு தெரியல. நான் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினேன். அது வந்து அதுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து ஃபெவிகாலில் சொல்யூஷன் போட்டு வந்து அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அது பிரிஞ்சு வராதுன்னு சொல்லிட்டு இந்த கிராஸ் மேட் அங்கே ஆட் பண்ண உடனே அந்த பிளேஸ் வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா சரி இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச ஸ்க்ரீன் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து 1000 ரூபீஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பீட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா கனமாக நல்லா அழகாக இருந்தது. அது தைச்சிருக்க விதமும் வந்து நல்லா இருந்தது. நம்மளுக்கு அருந்தெல்லாம் போகாது. குழந்தைங்க இருக்கிற வீடுனாலும் அது நம்மளுக்கு சீக்கிரமாக ஸ்பாயிலெல்லாம் ஆகாது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஏரியா பார்க்குறதுக்கே இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வச்ச ஸ்க்ரீனும் அந்த மேட்டும் போட்டுட்டு பார்க்குறதுக்கு அந்த இடம் அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளை சுற்றி நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணும்பொழுது அந்த இடமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப மினிமமான காஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது. தேவைப்பட்டால் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.